மக்களே, கோழிக்கோடு ஹார்பர் இந்த பக்கம் அப்படியே ரைட் சைடில் திரும்பணும்னா கோழிக்கோடு பீச்சு. ஷெர்லாக் ஹோம்ஸ்ங்கிறது வந்து நீங்கள் ஆர்டிஜே படம் நடிச்சிருப்பாரு, ராபர்ட் டவுனி ஜூனியர். அவர் நடித்த படமும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஷெர்லாக் ஹோம்ஸ் சீரீஸ் யாராவது பார்த்துருந்தீங்கனாலும் தெரியும். அந்த மூவியும் சீரீஸும் இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்தது. மக்களே, மந்தி பிரியாணி வந்துருக்கு பாருங்கள். லைஃப்லேயே தான் ஃபஸ்ட் டைம் மந்தி பிரியாணி. நம்ம வந்துட்டு மந்தி பிரியாணி வேணும்னு கேட்டுட்டு வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. தேங்க்ஸ் டு துப்பாக்கி பார்ட்டிகள் அருள்நிதி பிரகாஷ் ப்ரோ. அவ்வளோதான், ரைடிங் பீச்சை விட்டு வெளியே போகிறோம். உண்மையாலுமே வேறு லெவல் ஃபன்னு. நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ரீல்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி நம்மளோட விளாக்லேயும் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் நெஞ்ச ஃபன்னு கிடையாது. போட்டு விட்டு ஆட்டுன்னு ஆட்டி தள்ளிட்டோம். எட்ரி காசு வேறு கொடுக்கல. நம்ம காலையில் நேரத்தில் வந்ததுனால அங்கே ஒருத்தர் இல்லை, நம்ம பாட்டு கிளம்பி வந்துட்டோம். பைக்கை விட்டு ஆட்டில் இப்போ வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு நிலமையே ஆளாகி வந்து நின்றுட்டுருக்குறோம். பைக்கு மட்டும் இல்லை, எங்களையுமே வாட்டர் வாஷ் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். தலைவன் பிளாக் டிஷர்ட்டுக்கு அதுக்கு மாசாக்குறாப்புல. குறுக்க கௌசிக் வந்துட்டாப்புல. ப்ரோ மக்களே, இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த பிரிட்ஜு தான். நான் அப்படியே நம்ம பீச்சில் போய் ஆட்டம் போட்டுருந்தோமே, அதுக்கு முன்னாடி எபிசோடு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மாயியில் புதுசாக ஒரு பிரிட்ஜு போட்டு ஃபேமஸாக நிறையா ட்ரோன் ஷாட்லாம் எடுத்து வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த பிரிட்ஜு தான் இந்த கொஞ்சம் தூரத்தில் வரப்போகுது. அந்த பிரிட்ஜில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாயி சீரீஸில் நம்ம பைக் டிரைவிங் பீச்சை முடிச்சுட்டு இப்போ வந்து நேராக மாயி போய் மாயிலேருந்து கோழிக்கோடு போக போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபேமஸான பிரிட்ஜு வரப்போகுது. நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. நல்லா பெரிய பிரிட்ஜாக இருக்கும். அதுதான் முன்னாடி இருக்குது பாருங்கள். தரமான பிரிட்ஜு, ட்ரோன் ஷாட்டில் சூப்பராக இருக்கும். அதே தான் மக்களே, அந்த பிரிட்ஜே தான் மக்களே. சரியான பிரிட்ஜு, ரீல்ஸில் சூப்பராக இருக்கும் அந்த வியூஸ் பார்க்குறக்கு. இதே தான் மக்களே, இதே பிரிட்ஜு தான். அதான் முன்னாடி தெரியுது பாருங்க, வேற மாதிரி. நம்ம கோவால பிரிட்ஜு பார்த்துருப்போம். இந்த பிரிட்ஜு பாருங்க, சரியா இருக்குது பார்க்கறக்கு. இது ரெண்டு சைடு மேலே ட்ரோன் வியூல இருந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த பிரிட்ஜு. இதே தான் மக்களே, அங்கே பாருங்க, சரியா இருக்குது. போட்ல போறாங்க பாருங்க, சின்ன போட்டு. ஐயோ இது என்ன இவ்வளோ ஆழமா இருக்குது? மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சூப்பராக இருக்குது ப்ரோ வியூ. அங்கே பாருங்க, படகு பரசல் போட்டு போயிட்டு இருக்கிறாரு. சும்மா நம்ம வண்டியெலாம் லைனாக இந்த பாலத்தில் நிறுத்தியாச்சு. நம்மள மாதிரி அங்கே ஒரு கேங் நின்றுட்டுருக்குறாங்க பாருங்க. பேக் வாட்டர்ஸ் தான். செம்மையா இருக்குதே. வாவ், இங்க பாருங்க, வெறித்தனமா இருக்குது. முன்னாடி ஐயோ, இதில் நம்மளுக்கு அலௌடு இல்லைன்னு நினைக்கிறேன். போயிரு ப்ரோ, போயிரு. ப்ரோ இதில் டூ வீலருக்கு அலௌடு இல்லை ப்ரோ. டூ வீலருக்கு அலௌடு இல்லை, நான் போனேன்ல.
போயிடலாம் வாங்க, கேமரா இருக்காது. அது அந்த பக்கம் வருது. டூ வீலர் அலவுட் இருந்தா டோல்ல நம்மளுக்கு ஒரு லைன் தனியா விட்டுருப்பாங்கல்ல. ஹைவேஸும் அழகா தான் இருக்குது மக்களே, சரியான வியூவா இருக்குது. ஹைவேஸ் பாருங்க. அது இந்த ஹைவேஸ் வந்து இது மாதிரி நான் வந்து சின்ன வயசுல திருவனந்தபுரத்தில் பார்த்துருக்கேன். சபரிமலை டு திருவனந்தபுரம் வரும்போது நான் பார்த்துருக்கேன், இதே மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ இதே மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல நான் வந்து வண்டி ஓட்டுறது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ நல்லா இருக்கு. வாங்கிக்கலாம். பஞ்சர் ஆகலாது ஏதாவது இருக்கா? சாவி வேண்டாம், சாவி உடஞ்சிட போகுது ப்ரோ. வேணாம் ப்ரோ, சாவிக்கு இது உடஞ்சிட போகுது ப்ரோ. ப்ரோ நல்லாவே ஏறிடுச்சு. அவ்வளோ உள்ள இறங்கல, அப்படியே ஓட்டினா டயர் போயிடும், இறங்கிடும். தான் பெட்ரு. உங்கள்கிட்ட ஸ்டார் இருந்துச்சுல்ல, அதை கொடுங்க. ஸ்டார் அப்படியே இருக்கும். நம்ம மாகிலேருந்து கிளம்பி இப்போ பெட்ரோல் அடிக்க வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பெட்ரோல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 93 ரூபா 92 காசு, அதாவது 94 ரூபா. நம்ம ஊரை விட கிட்டத்தட்ட 10 ரூபா கம்மியாக வருது. ஸோ பரவாயில்ல, பாண்டிச்சேரி அதனால். ஏன் ஒரு பெட்ரோல் அடிக்கலையா? ஆல்ரெடி பெட்ரோல் இருக்குது, எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்ப்போம். போதும். ஓகே போதும். டேங்க் ஃபுல்லாக பெட்ரோல். அங்கே பாருங்க 430. அவ்வளோதான், இதுக்கு மேலே பெட்ரோலே தேவையில்லை. ஸ்கேன். மக்களே, நம்ம இப்போ தான் டேங்க் ஃபில் பண்ணோம். இங்கே பாருங்கள், ஃபுல் டேங்க் ஃபுல்லாக பெட்ரோலு. டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நேராக மாகி விட்டு வெளியே கோழிக்கோடு போயிட்டுருக்குறோம். டேங்க் ஃபுல்லாக பெட்ரோலை பார்த்துட்டாலே ஒரு சந்தோஷந்தான். ஐயோ, பையனை ஒன்று கையிலையே பிடிக்க முடியல. ஸோ இப்போ வந்து ஃபுல் டேங்க் பண்ணியாச்சு, நேராக போயிட்டுருக்குறோம். ஓட்டே மாகி விட்டு நேராக கோழிக்கோடு போகிற வழியில் எங்கேயாவது உணவு இடைவேளை எடுத்துவிட்டு கோழிக்கோடை நோக்கி பயணமாகி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நைட்டு கோழிக்கோடில் ஆல்ட்டு. நாளைக்கு தான் விட்டு வணக்கம்னு வணக்க போகிறாங்க. நாளைக்கெல்லாம் ஓட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட 330 சம்திங் என்னமோ நாளைக்கு ஒரே நாளில் ஓட்டணும். அது நார்மலாக ஹைவேஸாக இருந்தால் ஓட்டலாம், எப்படி இருந்தாலும் நம்ம ஓட்டிடுவோம், நம்மளுக்கு அதுதான் வேலை. என்னன்னா நாளைக்கு கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டரில் வந்துட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் கன்ஃபார்ம் வந்து நம்ம ஹில் ஸ்டேஷனில் தான் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். 200 இல்லைனாலும் ஒரு 180 கன்ஃபார்ம் ஹில்ஸில். நான் ஸ்டார்ட் ஆனது கிலோமீட்டர் நோட் பண்ணிவிட்டு விலாக் எண்ட் பண்ணக்குள்ளே சொல்கிறேன் எத்தனை கிலோமீட்டர் வந்து நம்ம ஹில் ஸ்டேஷன்லேயே ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி ஃபுல் ஹைவேஸ் இருந்திருந்தா இந்நேரம் நம்ம கோழிக்கோடு போயிருப்போம் மக்களே. டேக் டைவர்ஷனில் போட்டு நம்மளை போட்டு லோடாயம் பண்ணி விட்டாச்சு. வாவ், வேற லெவலில் இருக்கே. மறுபடியும் டேக் டைவர்ஷனா? ஆடா யாரா நீங்கள், போங்கடாடே.
மக்களே வெரி டேஞ்சர் ரோடு மக்களே. ஃபுல் டிராஃபிக், சிங்கிள் ரோடு, சைடு போட முடியல, அத்தனை குழி. பத்தாவதுக்கு நம்ம பார்த்திபன் முன்னாடி போயிட்டாரு, ஜெயபிரகாஷ் ப்ரோ பின்னாடி போயிட்டாரு. ஐயோ சாமி, நானும் அருள் ப்ரோவும் நடுவில் மாட்டிக்கிட்டு படாத பாடு பட்டுட்ட மக்களே. வெயிட் பண்ணி ஜெயபிரகாஷ் ப்ரோவை கூட்டிகிட்டு வரதுக்காக வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்தா பார்த்திபன் போயிட்டாரு 11 கிலோமீட்டருக்கு முன்னாடி. ஐயோ அப்பா சாமி. அதாவது ரைடு பண்ணுற நாங்கள் வந்து ஜாலியாக இருக்கிறோன்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த மாதிரி எத்தனை கஷ்டம், எத்தனை ப்ரெஷர் இருக்குது தெரியுங்களா எங்களுக்கு. ஜாலியாக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தாங்க பாருங்க, இன்னும் இங்கே ஏறி வந்தால் நாங்களாம் எங்கடா போகிறது. நீ அதுக்கு மேலே இருக்கிறான், நான் பார்க்கலிங்க, அவங்க தாங்க என்ன பார்த்தாங்க. நயன்தாரா வேண்டாம், அந்த ஆண்ட்ரியாவும் வேணாம், அந்த சபன்னாவும் வேணாம், அந்த சமந்தாவும் வேணாம். சமந்தா வேணாமா போடாடே, சமந்தாடா. கோழிக்கோடு பீச் 28 கிலோமீட்டரு, தலைவர் அவர் 11 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறாரு. ஓ சாமியோய் சாமியோய். காலையில் ஆட்டம் போட்டு பாட்டம் பாடி நல்லா தான் இருந்துச்சு. குரூப், ஒரு ஸ்குவாட் ரைடு, ஒரு குரூப் ரைடு அப்படின்னு ஒன்று பண்ணுறோன்னா அதுக்கு முக்கியமே வந்து கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரே லெவலில் மெயின்டைன், இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி 10 பேர் போனாலும் 10 பேர் இந்த டிஸ்டன்ஸில் பின்னாடி வந்தே இருக்கணும். அப்போ நான் மட்டும்தான் ரைடு வந்து டிலே ஆகாது, முன்னாடி கோ ரைடர்ஸ்க்கு டென்ஷன் ஆகாது, லீடு பண்ணுறவங்களுக்கு டீம் ஸ்குவாடை வழி நடத்துகிறவங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஆகாது. ஏரிகள், குளங்கள், குட்டைகள். சங்கர் படம் போல் கதை பிரம்மாண்டமாக இப்படி தான் பேசிட்டு இருப்பேன். திடீர்னு பைத்தியக்காரனாட்ட பேசிட்டு இந்த டிராஃபிக் விட்டுட்டு வேறு எங்கேயோ போயிட்டு பார்த்தீங்களா. அப்பா ப்ரெஷர் ஒரே ப்ரெஷர் தான். நீங்களாம் ப்ரெஷர் குக்கரில் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இப்போ ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு அடிக்கிற வெயில் வேறு, 10ஆவதுக்கு வேறு வெயில் ஒரு பக்கம் அடித்து கடுப்பேன். எங்கடா வரீங்க எல்லாரும்? கார் வச்சுருந்தா இவங்க மட்டும் ஏறி வருவாங்க, 2 வீலரில் வருவாங்களா? நான் பைத்தியக்காரங்களா? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, காரில் வர எல்லாத்தையும் அப்படி சொல்ல வரல, அப்படி ஏறி வரவங்கள சொல்கிறேன். முன்னாடி வர வண்டியை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. அவங்கள பொறுத்தளவுக்கு 2 வீலர் தான், நான் எப்படியோ ஒன்று கீழே இறங்கி போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்களாட்ருக்கு. மக்களே டிராஃபிக்கு, இத்து போன ரோடு, டேக் டைவர்ஷனு, குழி குண்டு மோசமான ரோடெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு ஹைவேஸை பார்த்தாலே சொர்க்க மாட்டம் இருக்குது மக்களே, சொர்க்க மாட்டம் இருக்குது. சரியாக இருக்குது மக்களே. இப்போ தான் அப்படியே மைண்டு, பாடி, வண்டி எல்லாம் இப்போ தான் ரிலாக்ஸாக போகுது. இது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதோ தெரில. ஐயோ நினையாமல் எங்கே செய்வேன். ஹைவேஸ்னா ஹைவேஸ் தான். அப்படியே ஏறி அழுத்தினோம்னா 4 கீர் 6 கீர் போட்டோமா, ஒரு 80-85லேயே அப்படியே க்ரூஸ் பண்ணி பிடிச்சோம்னா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ரோட்டில் கவனமாக ஆடாடே காலக்கொடுமை கதிரவா. 2 நிமிஷம் கூட நம்ம சந்தோஷம் பண்ணி அடிக்கலையே மக்களே. என்ன இது, இந்த மாதிரி ரோட்டில் கூப்பிட்டு வந்து அப்படியே போட்டு ஏன் இப்படி சித்திரவாதம் பண்ணுறீங்க? ஆஸ் அ ரைடராக நம்ம எந்த ஒரு ரோட் கண்டிஷன்ஸையும் பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. பெருசாக அதை நம்ம எடுத்துக்கூடாது. எந்த ஒரு ரோட் கண்டிஷனாக இருந்தாலும் ஓட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு ரைடரை பொறுத்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது லிமிட்டே கிடையாது. இவ்வளோ தான், இதுக்கு மேலே நீ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு ரோடும், ஒவ்வொரு ஊரும், ஒவ்வொரு இடமும் உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம எப்படி சொல்கிறோன்னா, கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம மனப்பாடம்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அது போக போக புரியும். ஓகே, இந்த இடத்துல இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு, நான் ஒன்று போகணும், இல்லை போகிறவங்களுக்காவது வழி விடணும். கொச்சின் கன்னியாகுமரி 489 கிலோமீட்டரா. வர இந்த ரயிலில் எல்லாமே தலைகீழாக நடக்குது. நாம 2 பேர் மட்டும்தான் நடுவுலையே போறது. அங்க பாரு தலைவா, டிரைவர் தப்பிச்சிருப்பாரு ஓரளவுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாலம் கட்டுறாங்களா? ஐயோ எம்மா, ஐயோ எம்மா. ஓ
ஓஹோ, என்னமோ பண்ணுறாங்க அதை வச்சு. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஐயோ, பார்த்திபன் கூப்பிட்றாரு. ப்ரோ சொல்லு ப்ரோ. ப்ரோ புது ஹைவேஸ் ஏறிட்டோம். நீங்கள் அப்படியே நேராக வந்துட்டே இருங்க. உங்களுக்கு முன்னாடி தான் இருக்கும். உங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறோம். முன்னாடி இங்கே ஹைவேஸ் டிவைட் பண்ணி விட்றாங்க. அதெல்லாம் தாண்டி வாங்க. புது ஹைவேஸ் ஏறி அதெல்லாம் தாண்டி வாங்க. நிற்கிறோம். ஓகே ஓகே. இது கோழிக்கோடா இல்ல டிராபிக் கோடான்னு தெரியல எனக்கு. வரும் டிராபிக் தான் அந்த ஏரியா உள்ள. ரொம்ப கஷ்டமா இருக்குது பைக் ஓடுறதுக்கு. ஏற்காய் பாருங்க, கேலக்ஸி பில்டிங் ஒன்று இருக்குது. கோழிக்கோட்லயே இல்லை இந்தியாவிலேயே வரும். கோழிக்கோட்லயே பெரிய அபார்ட்மெண்ட். ஓ, அண்ணாத பக்கத்துக்கு 4 நாள் ஆகும் இருக்குது. எவ்வளோ பில்டிங் ப்ரோ. சப்போஸ் கவுந்துச்சுன்னா கீழே இருக்கிறவன் சட்னி தான். ஓடுறதுக்கே 4 நாள் ஆகும் பாருக்குது. அது அவ்வளோ டக்குன்னு வந்து போயிடும். ஓ, இதுதானே அது. பாருங்க மக்களே. இதான் அது உள்ளலாம் அப்படி இருக்கும் பாருங்க ப்ரோ. 167 மீட்டர் போட்டுருந்தாங்க பார்த்தீங்களா? பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம். 167 மீட்டர். 167. என்ன மக்களே, கேலக்ஸி ஏத்துறாங்க. ஃபுல் ஹெலிகாப்டர் நிக்கிறதுக்கு மேல இடம் பண்ணியிருக்கிறாங்க. மக்களே, பீச் போயிட்டு இருக்கிறோம். சன்செட்டுக்கு பக்கமாக வந்தாச்சு. இதுதான் பீச்சுக்கு போகிற வழியான்னு தெரில. ஆளாளுக்கு ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கிறாங்க. இது ஏதோ ஷார்ட்கட்டாக இருக்குது. அதனால போடுறா டே. எந்த அவரை எவரு? இந்த ஆள் தான். அவரு மண்ணில் போய் புக்கு போனோட சன்செட் வேற லெவல். எங்க GoProல சன்னே தெரிய மாட்டேங்கிறாப்ல. அது எந்த இதுல தெரியும் ஆனா அவுட் எடுத்தா தெரியும். அவுட். ஆமால ப்ரோ, இங்கே அதே செட்டப். பீர் பாட்டில், கோல் கீப். இது மாகியில் இந்த அதே டீம் இருக்குது. அதே மாதிரி டீம். இதுன்னு உடுப்பி பீச்சை விட இவ்வளோ கூட்டமாக இருக்குது. அங்கே பாரு ப்ரோ, ஏர் பலூன்லாம் இருக்குது. எனக்கு வாங்கி தெரியாது. நான் என்ன விளாட்றேன். விளையாண்டுக்கலாம். ஓ, அதுதான் ஹார்பர் ஆர்டர் இருக்குது. மேப்பில் பார்த்து சொன்னேன் ஹார்பர் இருக்குன்னு. இதுக்கு ஸ்டிக்கையாவது சும்மா எடுத்து போட்டு வந்துருக்கலாம். அடடாடா, இவ்வளோ கூட்டமாக இருக்குது. சரியான கூட்டமாக இருக்குது தலைவா. அப்படியே திரும்ப செமையா இருக்குது. சன்செட் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் போகுது. செமையாக என்ஜாய் பண்ணிக்கிறோம். என்ஜாய் தான் பண்ணுறோம். சன்னு படுத்துட்டாப்புல இறங்கிறாப்புல. தூங்க போறாரு. கொடுங்க. நடந்து வரது கூட அந்த ஆளு அவ்வளோ மெதுவாக நடந்து வலிக்குது. காலுக்கெல்லாம் அவருக்கு வலிக்குது. அவ்வளோ வாயில் வேற மாதிரி வருது. ஆமாம். ஐயோ, இது என்ன இவ்வளோ தூரம் இருக்குது?
இவங்க போனால் அந்த தளவுக்கே போகலாம் பாக்கி. ரெண்டு பக்கம் தண்ணி தெரியாம அங்கே போகலாம்டா அவ்வளோதான்டா. சென்டரா மேலே ஏறிக்கிட்டோம்னா பீச்சையும் கவர் பண்ணிக்கலாம், போர்ட்டையும் கவர் பண்ணிக்கலாம். அதுதான் அங்கே போய் சென்டரில் ஏறிக்கலாம் அவ்வளோதான். அந்த கேப்பு எந்த கேப்பு தான்? அந்த கேப்பா? ஆமாம் ஆமாம் போகிறாங்க. இப்படி கவர் பண்ணலாம் சரியா? இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் போலீஸ்காரங்க எல்லாமே அவங்க வரதுக்குள்ளே இப்போ அந்த எண்டில் இருக்கிறாங்க. ஆமாம் டக்குன்னு வீடியோ எடுக்கணும்னா அப்புறம் வேலை வருவோம். எடுக்கிற அதே போகிறோம் வீட்டுக்கு தான் போகிறோம். இதோட பார்த்தோடா இந்த வீடியோ இது அப்படியே பூமி மாதிரி இந்த தண்ணி தெரியாத மாதிரி பண்ணிக்கலாம் அவ்வளோதான். என்ன ப்ரோ அது? இந்தியா ஹிஸ்ட்ரி நாங்களாம் படிக்கவே தெரியாது, புத்தக கண்காட்சிக்கு வந்துருக்கிறோம். ஷெர்லாக் ஹோம்ஸுங்கிறது வந்து நீங்கள் ஆர்டிஜே படம் நடிச்சிருப்பாரு, ராபர்ட் ரெனி ஜூனியர். அவர் நடித்த படமும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஷெர்லாக் ஹோம்ஸ் சீரீஸ் யாராவது பார்த்துருந்தீங்கன்னாலும் தெரியும். அந்த மூவியும் சீரீஸும் இந்த புக்கை ஃபேஸ் பண்ணி தான் எடுத்தது. இந்த புக்கோட ஆத்தர் வந்து ஒரிஜினலாக அவர் லைஃப்பில் ஒரு டிடெக்டிவாக இருந்து என்னென்ன பண்ணார், என்னென்ன கேஸ் சால்வ் பண்ணாருங்கிறதான் புக்காக எழுதியிருப்பார். 2 வால்யூம் இருக்கும். சரியான புக்கு, செமையாக இருக்கும். நான் இந்த ஆன்லைனில் ஒரு வால்யூம் முழுசாக படித்து முடிச்சிருக்கேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். நம்ம எப்படி சொல்கிறது, அந்த கதை உள்ளே நீங்கள் டீப்பாக போயிட்டீங்கன்னா அந்த கதை உங்கள் முன்னாடி கண்ணு முன்னாடி ஓடுறது வந்து உங்களுக்கு இமேஜினேஷனில் ஓடும். சூப்பராக இருக்குது. இவர் தான் ஆத்தர். ஓகே, இப்போ வந்து பீச்சில் சுற்றி பார்த்துட்டு ரோட் சைடில் வந்துருந்தோமா, நல்ல ஹோட்டலாக தேடிருந்தோம். மந்தி சாப்பிட ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தோம். இங்கே ஃபிஷ் மந்தி இருக்குது, சிக்கன் மந்தி இருக்குது. நாங்கள் சிக்கன் மந்தி வாங்கிக்கலாம். ஏன் ஃபிஷ் ஒரு பீஸ் தான் தருவாங்களா, 4 பேருக்கு பத்தாது. அதனால சிக்கன் மந்தி வாங்கலாம். பெரிய பெரிய சிக்கன் மந்தி எப்படி இருக்குது பார்க்கலாம். டியர் காய்ஸ், என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட் டைம் மந்தி சாப்பிட போகிறீங்க. உங்களுடைய ஒன்றும் பிரச்சனை இல்லை, மந்தி ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு ஃபைனலாக ரிவ்யூ வரும். 4 பேர் வந்திருக்கோம். எல்லாத்தையும் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். பயங்கரமாக சாப்பிட போகிறோம். எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்க போதுன்னு தெரியல. ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்திருக்கோம். பார்ப்போம். அப்புறம் என்ன சார், அதாவது மந்தி ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு ஒரு ஆசை, சாப்பிட்டதே இல்லை. அதனால இன்னைக்கு வந்து எனக்கு மந்தி வாங்கி தந்தே ஆகணும்னு சொன்னேன். அப்படிலாம் இல்லை, வாங்கி தாங்கன்னு உடனே கூப்பிட்டு வந்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு அதுலேயும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன், ஃபிஷ்ஷா சிக்கனான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தோம். எனக்கு சிக்கன் தான் வேணும்னு சொல்லி முடிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு ரிவ்யூ சொல்கிறேன். அதில் வந்து நான் மந்தி ட்ரை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கேனா விசாகப்பட்டினத்தில் ட்ரை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வைசாக்கில் நான் இன்டர்நெட் ட்ரை பண்ணலை. ஆனால் அதுவாங்கிறது அக்யூரேட்டாக தெரியல. அது கொஞ்சம் ரைஸ் லென்த்தாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் கலர் வந்து அதானே அதான் மந்தி பிரியாணி. நான் சூப்பராக அங்கே வைசாக்கில் ட்ரை பண்ணது செம்மையாக இருந்துச்சு. அதே எக்ஸ்பெக்டேஷன் டேஸ்ட் இருக்காங்கிறத கன்ஃபார்மாக சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்க மக்களே. மந்தி பிரியாணி வந்திருக்கு பாருங்கள். லைஃப்லேயே தான் ஃபஸ்ட் டைம் மந்தி பிரியாணி. நம்ம வந்துட்டு மந்தி பிரியாணி வேணும்னு கேட்டுட்டு இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தேங்க்ஸ் டு துப்பாக்கி பார்த்திபன், அருண் விஜய், பிரகாஷ் ப்ரோ, அப்புறம் என்எஸ் கேப்டன், அப்புறம் கடைசியாக என்எஸ் கேப்டன். வேற லெவல். ஓகே ரெடி. எல்லாருமே மும்முரமாக சாப்பிடுங்கிறோம். மந்தி பிரியாணி தரமாக இருக்குதுங்க, சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுக்கிறோம். பாருங்க, ஒரு பெரிய லெக் பீஸோட நல்லா சாப்பிட்டுக்கிறோம். எப்படி இருக்குப்பா? சிக்கன் முடிச்சு அந்த அளவுக்கு சாப்பிடாம சிக்கனே என்ன சாப்பிடாம இருக்குன்னு நினச்சிட்டு நல்லா இருந்துச்சு. ஏன்னா 4 பேரும் செம்மையாக என்ஜாய் பண்ணி ஜாலியாக சாப்பிட்ருக்கோம். அன்லிமிட்டெட் ரைஸ், அதுதான் மெயின் விஷயம். பாருங்க, சாப்பிட்டு போட்டு எலும்பு மட்டும் தான் இருக்குது லெக் பீஸில். அந்த அளவுக்கு வந்து 4 பேருக்கும் ஒரு பீஸ் கிட்டத்தட்ட பெரிய பீஸு. நல்லா ஒர்த்து. இந்த அமௌண்ட்டுக்கு சூப்பரான ஒர்த்தான ஒரு அமௌண்ட்டுக்கு சூப்பராக சாப்பிட்ருக்கோம் நிம்மதியாக. இன்னமும் வந்து சாப்பிட முடியாது. ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இன்னும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சாப்பிட முடியாது, இது போதும் அப்படின்னு இருக்கும். நல்லா ஸ்பைசியாக இருந்துச்சு ப்ரோ, செம்ம ஸ்பைசியாக இருந்துச்சு, வேற லெவல். இந்த ஒரு கடையோட லொக்கேஷனு கோழிக்கோடு பீச்சுக்கு இருக்குது. கடையோட லொக்கேஷனை கூகுளில் மென்ஷன் பண்ணுறேன். இது ப்ரொமோஷனல் எதுவும் இல்லை, நாங்களாக எடுக்கிறோம். அபிபி கம் டு பிபியா, அலமத்தி அபி ப்ரோ, அலமத்தி அபி இப்போ பாட்டு போட்டுடலாம். ஓகே மக்களே, வெளியே போயிட்டு பார்க்கலாம் வாங்க.
தலைவா கை கை கை. ப்ரோ அப்படியே எல்லாரும் ஒரே ஒரு ஹை நம்மளும் இருப்போம்.